ஆசியாவிலேயே மிக உயர்ந்த கோபுரமாக தலைநிமிர்ந்து நிற்கும் ஸ்ரீரங்கம் அருகே தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கவும் அழியா புகழை தேடித்தரும் வகையிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தொலைநோக்கு பார்வையால் நிறுவப்பட்டுள்ள வண்ணத்துப்பூச்சி பூங்கா இயற்கை ஆர்வலர்கள் மட்டுமின்றி பொதுமக்களையும் ஈர்த்து வருகிறது. ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்டமான இந்த வண்ணத்துப்பூச்சி பூங்கா குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஸ்ரீரங்கத்தை அடுத்துள்ள மேலணைக்கட்டு மேலூர் காவேரிக்கரை பகுதியில் 10 ஹெக்டேர் பரப்பளவில் சுமார் 8,67,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வண்ணத்துப்பூச்சி பூங்கா அமைக்கப்படும் என கடந்த 2012ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்தார். அறிவிப்பு வெளியான உடனேயே பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று கடந்த ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி இப்பூங்காவினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொளி காட்சி மூலம் திறந்து வைத்தார். நவீன மயமாக்கல் மற்றும் நகரிய வாழ்க்கை முறையால் வேகமாக அழிந்து வரும் சிறு பூச்சி வகைகள், குருவி போன்ற உயிரினங்களின் பட்டியலில் வண்ணத்துப்பூச்சியும் சேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக முதலமைச்சரின் தீர்க்க தரிசனத்தின் கீழ் இந்த பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காண்போரை கவரும் வகையில் நட்சத்திர வனமும் அமைக்கப்பட்டுள்ளது. இப்பூங்காவில் பல்வேறு நிழல் தரும் மரங்கள், பல்வேறு அழகுச் செடிகள், கொடிகள் கொண்ட குழந்தைகள் பூங்கா, வண்ணத்துப்பூச்சி சிலை, நீர் தாவரங்களை கொண்ட குட்டைகள், சிறு மரப்பாலங்கள், பிரம்மாண்ட வண்ணத்துப்பூச்சி மாதிரி வடிவங்கள், செயற்கை புல்வெளிகள், குழந்தைகளின் விளையாட்டுப் பகுதி, செயற்கை நீரூற்று, பார்வையாளர்கள் நடந்து செல்ல 4 கிலோமீட்டர் நடைபாதை என பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இதனை பள்ளி பாலரும் பொதுமக்களும் என பல்வேறு தரப்பினரும் கண்டு களிப்புற்று செல்கின்றனர். நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இடமே ரொம்ப நல்லா ஊட்டி கொடைக்கானல் அந்த சைடு மாதிரி இருக்குது. வெதரும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. அப்புறம் ஃப்ளார்ஸும் நிறையா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரீஸ் நிறையா வளர்த்துருக்காங்க. என்விரான்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் செஞ்ச சிஎம்க்கு ரொம்ப நன்றி. பட்டர்ஃப்ளை பார்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரைட்டி ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு இதிலெல்லாம் எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் பார்த்தோம். எஜுகேஷன் ஓரியன்டாகவும் நல்லா இருந்துச்சு. என்ஜாய்மெண்ட்லேயும் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இதெல்லாம் பண்ண சிஎம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆசியாவிலேயே மிகப்பெரிய வண்ணத்துப்பூச்சி பூங்கா அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் இந்த வண்ணத்துப்பூச்சி பூங்கா தான். இது எதுக்காக இந்த வண்ணத்துப்பூச்சி பூங்கா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, உணவு சங்கிலிக்கு இது ஒரு ஆரம்பம், இதுதான் பேசிக் அப்படிங்கிறதுனால இந்த வண்ணத்துப்பூச்சி பூங்காவை உருவாக்கியிருக்காங்க. இந்த வண்ணத்துப்பூச்சி பூங்காவில் வந்திருக்கும் போது மிகப்பெரிய, அதாவது இயற்கை சூழலை நம்ம நேரடியாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் இப்போ மாணவர்களை கூட்டி வர்றதுனால அவங்க மனம் திறந்து நல்லா விளையாடுறாங்க. நேரடியாக இயற்கை காட்சிகளை பார்க்குறாங்க. நிறைய ஃபவுண்டைன்ஸ் வச்சு மலைத்தூரல் மாதிரி நம்ம ஊட்டியே போக வேண்டாம். வண்ணத்துப்பூச்சி பூங்கா வந்தால் எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குமோ வந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நாங்களாம் ஹாப்பியாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம். இவ்வளோ பெரிய பூங்கா அமைச்சதுக்காக அவங்களுக்கு மிகவும் மிகவும் மாணவர்கள் சார்பாகவும் சரி, பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். இயற்கையை பேணவும் சிற்றுயிர்களுக்கு வாழ்வளித்து இயற்கையோடு சார்ந்து வாழ வழி செய்ததுடன் கண்களுக்கு விருந்தாக்கும் வகையில் ஆசியாவிலேயே சிறந்த சுற்றுலா தலமாக இப்பூங்காவை உருவாக்கியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீரங்கத்தில் இப்படி ஒரு பட்டாம்பூச்சிக்கான ஒரு சொர்க்கபுரியாக இது இருக்குது மிகச் சிறப்பானது உண்டு. குறிப்பாக இன்னைக்கு அழிந்து வரக்கூடிய ஒரு இனமாக பட்டாம்பூச்சி இனம் இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு நம்முடைய தமிழக முதல்வர் ஒரு தொலைநோக்கு பார்வையில் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு வண்ணத்துப்பூச்சி பூங்காவை அமைச்சிருக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். இது மற்ற பூங்காவை விட இதுக்கு என்ன ஒரு தனித்துவம் என்று சொன்னால், மற்ற பூங்காலாம் பொழுதுபோக்கு பூங்காவாக மட்டுமே இருக்கும். இங்கே முழுக்க அழிந்து வரக்கூடிய வண்ணத்துப்பூச்சி பூங்காவை உருவாக்கக்கூடிய ஒரு மையமாகவும் இது இங்கே பல்வேறு மையங்கள் இருக்கு. 30 வகையான வண்ணத்துப்பூச்சிகள் இந்த வண்ணத்துப்பூச்சி பூங்காவில் இருக்கிறதுங்கிறது அதோடைய சிறப்பு. காண்போரை தங்கள் குழந்தை பருவத்திற்கே கொண்டு செல்லும் இந்த வண்ணத்துப்பூச்சி பூங்கா தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனை மகுடத்தில் ஒரு வைரக்கல் என்றால் அது மிகையல்ல. தமிழக முதலமைச்சரால் உன்னத நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த பட்டாம்பூச்சி பூங்கா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த பட்டாம்பூச்சி பூங்காவில் பல வகையான ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சி வகைகளும் மற்றும் நீரூற்றுகளும், சிறுவர் பூங்கா,
மற்றும் நட்சத்திர பூங்காவனம் என பல்வேறு வகையான பூங்காக்கள் இங்கு உள்ளது. இங்கு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் கண்டுகளிக்க அனைத்து வகையான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மத்திய பகுதியாக உள்ள ஸ்ரீரங்கத்தில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பள்ளி குழந்தைகளும் சுற்றுலா பயணிகளும் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இங்கிருந்து சுற்றுலா செல்வதற்கு ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைவாழ் ஸ்தலத்துக்கு செல்லாமல் அந்த குளிரையும் அதற்கான மலைச்சாரலையும் அனுபவிக்கும் ஒரே இடமாக ஸ்ரீரங்கம் பட்டாம்பூச்சி பூங்கா திகழ்வதாக இங்கு வரும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் தெரிவிக்கின்றனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக திருச்சி ஸ்ரீரங்கம் பட்டாம்பூச்சி பூங்காவில் இருந்து ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமாருடன் இளவரசன்.